வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி. நம்மளுடைய கடன் சுமை குறையிறதுக்கு இந்த தேய்பிறை சஷ்டியில் நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து பதிவை பாருங்க. வழக்கம் போல சஷ்டி கிருத்திகை நாளில் நீங்கள் முருகரை எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணுவீங்களோ அப்படியெல்லாம் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாடை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜனவரி 20 காலையில் 10:35 முடிச்சிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியானது அப்போ முடிஞ்சிருது. சஷ்டி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆரம்பித்து ஜனவரி 20 காலை 10:35 வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம். இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிரும். இந்த வழிபாடு செய்யறதுக்கு 6 1 நாணயங்களை உங்களுடைய வலது கையில நீங்க எடுத்துக்கோங்க. முருகனை மனசார வேண்டிக்கிட்டு, எங்களுடைய கடன் சுமை இன்றோட எங்களை விட்டு விலகணும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையே எனக்கு வரக்கூடாது, அதற்கான வருமானத்தை நீங்க தான் தரணும் அப்படின்னு மனசார முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 6 1 நாணயத்தையும் பாத்தீங்கன்னா முருகனுடைய பாதத்துல நீங்க வச்சு வேண்டிக்கோங்க. அந்த 6 1 நாணயங்களையும் கொண்டுட்டு போய் துவரம்பருப்பு டப்பால நீங்க மறைச்சு வச்சிருங்க. டப்பால பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு நிரம்புற அளவுக்கு இருக்கணும். இந்த 6 1 நாணயத்தை அதுக்கு உள்ளார நீங்க புதைச்சு வச்சிருங்க. ஒவ்வொரு 1 நாணயத்தையும் நீங்க துவரம்பருப்பு டப்பால வைக்கிறப்பவும் ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறை வைக்கிறப்பவும் நீங்க சொல்லி வைங்க. மொத்தம் 6 முறை கணக்குல வரும். அவ்வளவுதான் இந்த வழிபாடு. அடுத்த சஷ்டி திதிக்குள்ளார பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். நீங்க இதை மட்டும் செஞ்சுட்டு எனக்கு கடனை அடையல அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. இந்த வழிபாடையும் செஞ்சுட்டு இதோடய சேர்த்து உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளையும் நீங்க எடுக்க ஆரம்பிங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும், இல்ல அடுத்தடுத்து உங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க இந்த வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா நல்ல நல்ல பலன்களானது அவங்களுக்கு கிடைக்கும். இந்த சஷ்டி திதியில இந்த துவரம்பருப்பு டப்பால 1 ரூபாய் நாணயங்களை நம்ம வச்சிருக்கோம்ல, அடுத்த சஷ்டி திதியில பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு டப்பால வச்சிருக்கக்கூடிய அந்த 1 ரூபாய் நாணயங்களை கொண்டுட்டு போய் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய உண்டியல்ல நீங்க போட்டுருங்க. கோவிலுக்கு போறப்பவும் பாத்தீங்கன்னா முருகனுக்கு செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாணயங்களை உண்டியல்ல போட்டுருங்க. எல்லாருமே நாளைய தினம் இந்த வழிபாடை செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த பதிவை லைக் பண்றது மூலமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.